நீங்கள் பல காலம் வந்து சீரியல்களில் நடிச்சிட்டு இருந்தீங்க. சீரியல்கள் நம்பி ஒருத்தர் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கா இப்போ சீரியலில்? அப்போ இருந்தது சார். இப்போ எனக்கு தெரியல எப்படின்னு. ம். அப்போது நான் வீடு கட்டினது அந்த பணத்தை வச்சு தானே சார். ஓ. ஃபஸ்ட்டு வீடு. இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற வீட்டு இப்போ ஃப்ளாட் வாங்கினதும் சீரியல் பணத்தில். சீரியல் மட்டும் இல்லை, பட் சீரியல் நம்பி அப்போ வாழ்க்கை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் கேட்குற வரைக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சீரியலில் நடித்தா இன்னொரு சீரியலில் நடிக்கக்கூடாதுங்கிறது ஏதோ சேனல்ஸ் அந்த மாதிரி இது போடுறாங்க. ப்ளஸ் இந்த சேனலில் இருந்தால் அந்த சேனலில் நடிக்கக்கூடாதுன்னு. ஸோ ஒரே ஒரு சீரியல் நடிச்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கை நடத்த வாழ்க்கை நடத்துறது கொஞ்சம் கஷ்டம். பட் நாங்கள் வாங்கின சம்பளத்தை விட இப்போது ஐ திங்க் 10 மடங்கு ஜாஸ்தி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு மேலேயே கூட இருக்கும். அந்த பீரியடில் வி குட் ரன் அ டீசென்ட் லைஃப் ஸ்டைல். சேத்தனை ஒரு நல்ல நடிகர் ஆக்கியதில் நாகாவை தாண்டி யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது? துவாரகேஷ் சார். அப்படியா? ஆமாம். ம். அவர் வந்து பேசிக் ஃபஸ்ட்டு ஒன்றும் தெரியாதவனை வந்து கேமரா முன்னாடி நிற்க வச்சு அவரை வந்து சொல்லிக் கொடுத்தாரு. நான் சொன்னேன்ல சந்துருன்னா அந்த ஃப்ரெண்டு அவர். அப்புறம் இங்கே சொல்லப்போனால் முத்துச்செல்வன் சொல்லிட்டு நம்ம திருமுருகனோட அசோசியேட்டாக இருந்தார். அவர் தான் மெட்டிஒலி ரைட்டர். நானும் அவரும் நிறைய பேசுவோம் சார். அதாவது நைட்டெல்லாம் பேசுவோம் சில நேரம். அவரும் நானும் நிறைய கிட்டத்தட்ட டேஸ்ட் ஒரே சிமிலராக இருக்கும். நிறைய படங்கள் அவரும் பார்ப்பார், நிறைய வாசிப்பார் புக்ஸு. அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அண்ட் நடிப்புங்கிறது அவேர்னஸும் இருக்குல்ல சார். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு இமோஷன் இப்படி இருக்குது ஒரு புக்கில் அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த இமோஷன் நமக்கு புதுசாக இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் கமர்ஷியலாக எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிறது வந்து பத்ரி இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்து இல்லை சார், ஒரு டிஸ்கஷன் பேசுறது. ஆமாம். நரேன் வந்து ட்ரெயின்ட் ஆக்டர், ப்ராப்பராக வந்து கிளாஸில் வந்து போய் ட்ரெயின் பண்ணி. ஸோ அந்த விஷயங்கள் ஆமாம்மா ட்ரெயின். ஸோ அவர் வந்து இப்போ சிலபஸில் எப்படி எது இருக்குது அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சொல்லுவார். அதெல்லாம் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே, நம்மளாம் இதை பண்ணவே இல்லையங்கிற மாதிரி இருக்கும்.